ஏன் இப்படி நிக்கிற? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் இல்ல. இத இப்படி திறந்து காமி. ஏன் மறைச்சு மறைச்சு வைக்கிற? காமி. போட்டோகிராஃபர் சும்மா செம்மையா ஸ்டில் எடுக்கணும். பார்க்கிறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கணும். சூப்பரா எடுத்துடலாண்ணா. டேய் தெர்மாக்கோல் பிடி. அம்மா, இவ்ளோ அழகான பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. இந்த போட்டோ மார்க்கெட்ல வரும்போது ஒரு மாசத்துக்கு என்ன, வருஷம் பூரா புக்கிங் ஆக போகுது. நல்லது தானே, வருமானம் நிறைய வரும்ல. நம்ம வீட்டோட மராமத்து வேலையில முடிச்சிடலாம். அட என்னம்மா நீ மராமத்து வேலைய பத்தி பேசிட்டு இருக்க? நாம புது வீடா வாங்கிடலாம்ல. கண்டிப்பா நடக்கும். நீ விஷயத்த சொல்லிட்டல்ல, போட்டோ எப்படி எடுக்கிறேன்னு பாரு. தேவையில்லாம எதுக்கு ஃபீல் பண்ற? அதான் வேற ஒரு ஆம்பளை கிட்ட படுத்துட்டேல்ல. ஒருத்தன் கூட படுத்தா என்ன, 10 பேர் கூட படுத்தா என்ன, ஒன்னும் வித்தியாசம் இல்ல. என்ன சொல்ல வரீங்க? உனக்கு நான் சொல்லித்தரேன். இப்படி திரும்ப, கொஞ்சம் முகத்தை திருப்பு. முகத்துல கொஞ்சம் சிரிப்பை கொண்டு வாயேன், அப்பதான் போட்டோ நல்லா வரும். இப்படிதான் சிரி. போட்டோ பிரமாதமா வரணும், ஊரே பார்த்து ஆச்சரியப்படணும். சரியா? ஏய், முகத்துல இன்னும் கொஞ்சம் சிரிப்ப கூட. பொம்பளே கிடையாது, ராட்சசி ராட்சசி. டேய் தப்பிச்சு போறடா, அவளை புடி புடி புடி. அவ ஒரு குழந்தை மாதிரி, வயசும் கம்மி இல்ல அவளுக்கு. எப்படியும் வீட்டுக்கு வருவா. அப்புறம் அவளை கொண்டு வந்து நான் இவங்க கூட மறுபடியும் போக மாட்டேன். போக மாட்டேன்னா அப்ப உங்களுக்கு தெரியாது இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. முதல்ல நீ அமைதியா இரு. உங்க அம்மா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியும்ல. அவ உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு அம்மாவுக்கு? போ, போய் நீயே பாரு. லங் கேன்சர் அவளுக்கு. லங் கேன்சர்மா உங்க அம்மாவுக்கு தெரியுமா? அந்த அமீர் இருக்கான்ல, அவன் தான் உன் அம்மாவோட வைத்திய செலவை முழுசா ஏத்துக்கிட்டான். இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லல? எப்படிமா சொல்லுவேன் நான் உங்ககிட்ட? என்னோட விருப்பமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. உன் அம்மா எப்படியாவது உன் நிக்காவை பார்க்கணும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க பாருமா, இதை உன் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. இது அவளுக்கு தெரியவே கூடாது. நீ இப்படி உன் மாமியார் வீட்டுல சண்டை போட்டுட்டு இங்க வந்து நிக்கிறது உனக்கு தான் தெரியும்ல. உன் சந்தோஷத்துலதான் அவ சந்தோஷம் இருக்கு. அவ சந்தோஷமா இருந்தா தான் வியாதி குணமாகும். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறம்மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ உன் கல்யாண உறவை மட்டும் கெடுத்துக்காதம்மா. உன் அம்மா கொஞ்சமாவது குணமாகணும்னா தயவு செஞ்சு இதை பண்ணுமா. கொஞ்சம் ஏன் நிலைமையும் யோசிச்சு பாரு. உன் அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணலன்னா அவ செத்து போயிடுவாமா. மத்ததெல்லாம் உனக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இப்படி வந்ததுக்காக வெக்கப்படுறேன். இனிமே இப்படி செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா நீ எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? வா, வீட்டுக்கு வா. கலக்கிட்டீங்க தலைவரே. என்னமா நடிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ஆக்டிங்ல 2 நிமிஷத்துல மனசு மாறிட்டா?
எப்படி 2 நிமிஷத்துல மாறினா தெரியுமா? டிபிஎன்னா லங் கேன்சர்னு 2 பேர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். அதனால தான் ஒத்துக்கிட்டாங்க அம்மாவும் பொண்ணும். இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணல, நீ ஃபோன் பண்ண உடனே நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டேன். அதனால தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி, இன்னொரு விஷயம் கேக்குறேன். என்கிட்ட பணம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா வாங்குனீங்க. ஏன்டா வாங்கணும்னு அதுக்கப்புறம் வருத்தப்படலையே ஒரு அப்பாவா? அவ என் சொந்த பொண்ணா இல்லாதப்போ எனக்கு எப்படி வருத்தம் இருக்கும்? என் சம்சாரத்தோட புருஷனோட பொண்ணு அவ. எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனாலும் இங்க வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏதாவது எதிர்பார்ப்பேன்ல, அது எதுக்குன்னா அவளோட அம்மா சீக்கிரமா குணமாகாம இருக்கிறதுக்கு. அதுக்கு மருந்துக்கு தேவைப்படுது. இத வச்சுக்கோங்க மாமனாரே. நான் மாமனார் கிடையாது, மாமா. எவ்வளோ சார்? மனிஷ் பாபு சார், உங்ககிட்ட என்ன பேரம்? அதே பழைய அமௌண்ட் தான், 50 கொடுங்க. அன்னைக்கு இவ யார் கையும் படாத ரோஜா, இப்போ பல பேர் மோந்து கசக்கி போட்ட பூ. 20. என்ன சொல்றது மனிஷ் பாபு சார், நீங்க எங்களுடைய பழைய கிளைண்ட். உங்களை எப்படி நாங்க விட்டு கொடுக்க முடியும்? சரி போங்க, என்ஜாய். இரு, இப்ப இந்த அமௌண்ட் எதுக்கு? அது பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. இன்னைக்கு அழுக சத்தம் அதிகமா கேட்கும். ஆனா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மனிஷ் பாபு சார், என்ஜாய். நான் ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? வேண்டாம், என்னை விட்டுடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விடுங்க, மன்னிச்சிடுங்க, விடுங்க, என்னை விடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, கிட்ட வராதீங்க. வலிக்குதாடி உனக்கு? விட்டுணுமா உன்ன? பயமுடு. அன்னைக்கு உன்னோட நாளா இருந்துச்சு, இன்னைக்கு என்னுடைய நாள். வேண்டாம், விட்டுடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விடுங்க. இவதான் எங்க ராணி. பிடிச்சிருக்கா? ஓகே, பணத்தை முதல்ல எடு. போட செல்லம். கூட்டிட்டு போங்க, வாமா. என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன கருமோடி? நான் அம்மாவாக போறேம்மா. அதுக்கு இந்த கருவை களைச்சிடு. குழந்தை பெத்துக்கிட்டா வருமானம் குறைஞ்சிரும். இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு யார்கிட்ட என்ன பதில் சொல்லுவ? அது யாராவனா இருக்கட்டும்மா, தாய் நான் தானே. ஓ, நீ கருவை களைச்சுதான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி.
அமீர் வேண்டாம்மா, குழந்தைய மட்டும் கலைக்காதீங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். அமீர். அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என் குழந்தைய கலைச்சிடாதீங்கம்மா. எனக்கு குழந்தை வேணும். என்னடி நான் கேள்விப்பட்டது உண்மையா? அம்மா ஆகிறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா? அம்மா மருந்து கொடுங்க இவளுக்கு. வேண்டாம். மருந்து சாப்பிடு, இல்லனா உன் மண்டைய உடைச்சிருவோம் பாத்துக்கோ. வேண்டாம். குடி. வேண்டாம். மருந்து முதல்ல குடி. வேண்டாம். அம்மா. இந்த கனவு உண்மையா இருந்திருந்தா அப்படி இருந்திருக்கும். அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா என்ன? இன்னைக்கு உன் பிறந்த நாள் தானே? உனக்கு பர்த்டே கேக் ரெடி. 2 கிளைண்ட். போய் உங்களை சந்தோஷப்படுத்து. போ, உள்ள போ. போங்க, நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிடுங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க. அம்மா. ஒரு நிமிஷம். ஹலோ ஃபாத்திமா, உனக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. நன்றிப்பா. அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. மருந்து நல்லா வேலை செய்யுது. இன்னைக்கு பாரு, உங்க அம்மா நான் எழுந்து நின்னுட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? என்னம்மா நீ அப்படியெல்லாம் நான் மறந்து போயிடுவேனா? டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அம்மா முன்ன விட ரொம்ப நல்லாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அமீர் உன் பிறந்த நாளைக்கு என்ன பரிசு கொடுத்தாரு? $20,000. அட பரவாயில்லையே, உன் புருஷனுக்கு ரொம்ப பெரிய மனசா இருக்கே. கடவுள் உங்க 2 பேரையும் சந்தோஷமா வச்சிருக்கட்டும். சரிம்மா, நான் வைக்கிறேன். அவர் கூப்பிடுறாரு. சரி போ, அவர் சொல்ற மாதிரியே பார்த்து நடந்துக்கோ, சரியா? சரிங்கம்மா. தம்பிங்களா, எழுந்துருங்க எழுந்துருங்க. கிளம்புறோம் அமீர் அண்ணே. உங்க சரக்கு பழசாயிடுச்சு. இனிமே நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாதான் வருவோம். சரி பார்க்கலாம், கிளம்பு. அம்மா, ஏதாவது யோசிச்சாகணும். நம்ம சரக்கு பழசாயிடுச்சு. இருக்கிற விலைவாசியில செலவுக்கு என்னடா பண்றது? உங்க 2 பேரும்
பேருக்கும் நான் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்திருப்பேன். அப்படி இன்னும் உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியது தானே. என்னடி ரொம்ப பேசுற? அம்மா, இப்ப இவ உடம்பு மறுத்து போயிடுச்சு. இவளுக்கும் மரக்கட்டைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா. இன்னில இருந்து உனக்கு டே ஷிஃப்டும் ஆரம்பம். கிளம்ப ரெடியாகு. அங்க போய் இந்த டயலாக்லாம் அடி பார்ப்போம். வாங்கம்மா.